அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. எதிர்நீச்சல் 2 தொடரிலும் நடிக்கும் இயக்குனர் திருச்செல்வம் பற்றிய சின்னத்திரை இயக்குனர் திருச்செல்வம் எதிர்நீச்சல் 2 தொடரிலும் நடித்திருக்கிறார். இதற்கு முன்பு இவர் இயக்கிய எதிர்நீச்சல் முதல் பாகத்திலும் கோலங்கள் தொடரிலும் முக்கிய பாத்திரத்தில் திருச்செல்வம் நடித்திருக்கிறார். இந்த இரு தொடர்களை தொடர்ந்து தற்போது எதிர்நீச்சல் 2 தொடரிலும் ஜீவானந்தன் எனும் பாத்திரத்தில் திருச்செல்வம் நடிக்கிறார். சன் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 9:30 மணிக்கு எதிர்நீச்சல் 2 தொடர் ஒளிபரப்பாகி வருகிறது. முதல் பாகத்துக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து இரண்டாவது பாகமும் ஒளிபரப்பாகி வருகிறது. சன் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை செல்லும் இந்த எதிர்நீச்சல் சீரியல் பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் முதல் பாகத்தில் நடித்த நடிகர் நடிகைகளே நடிக்கின்றனர். நாயகியாக பார்வதி நடிக்கும் நிலையில் அவருக்கு ஜோடியாக சபரி நடிக்கிறார். இவர்களுடன் கனிகா, ஹரிப்பிரியா, இசை பிரியதர்சினி போல முதல் பாகத்தின் கதையின் தொடர்ச்சியாகவே இரண்டாவது பாகமும் எடுக்கப்பட்டு வருவதால் அதே பாத்திரங்களின் நீட்சியாகவே கதை தொடர்ந்து வருகிறது. இதில் வேல ராமமூர்த்தியின் ஆதி குணசேகரன் மகனாக நடித்து வரும் தரிசனி அறிவு என்பவர் கடத்தி விடுகிறார். அவரை காப்பாற்றும் வகையில் ஜீவானந்தம் என்ற பாத்திரத்தில் இயக்குனர் திருச்செல்வம் அறிமுகமாகிறார். திரைப்படங்களில் வருவதைப் போன்று ஆபத்தில் சிக்கியவர்களை காக்க தகுந்த நேரத்தில் நாயகனைப் போல ஜீவானந்தம் பாத்திரம் இடம்பெற்றுள்ளதாக ரசிகர்கள் பலர் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இவ்வாறாக எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி பல சீரியல்களின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.